ராஜோட அப்பா சித்தப்பா எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ பாண்டியன் வெளியே உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு. இங்கே கல்யாணம் நடக்க போகுது, கல்யாணம்லாம் சூப்பராக நடக்கும். பொண்ணு வீட்டுக்காரங்க 80 பவுன் நகை போடுறாங்க. அது மட்டும் கிடையாது, நாங்கள் புடவை எவ்வளோ தெரியுமா எடுத்து கொடுத்தோம், 1,00,000 ரூபாய்க்கு எடுத்து கொடுத்துருக்கோம். அப்பப்பப்பப்பா நல்ல குடும்பம், பொண்ணு சூப்பரான பொண்ணு. இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு எவ்வளோ பேர் என்னென்ன நினச்சாங்க. கடைசியில் எல்லாமே சூப்பராக நடக்க போகுது. அது மட்டும் இல்லை, ஒரு 3 வகை பாயாசம், எல்லாமே சாப்பாடு எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் எல்லாருக்கிட்டையுமே சொல்லிகிட்டு இருக்காரு. இதை அப்படியே உள்ளேருந்து கேட்டுட்டு இருக்காங்க. போய் முதல்ல கதவை சாத்துங்க, வயிற்றுச்சலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கதவை சாத்தி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு இப்படி பேசிகிட்டு இருக்காங்க, இதுக்கு எல்லாத்துக்குமே காரணமே நீங்கள் தான். அவனை தூக்கி உள்ளே வச்சுருந்தா இந்நேரம் இந்த கல்யாணமே நடந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு குமார் சொல்கிறாரு. ஏய் என்ன பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. வேற எவ்வளோ நக்கலாக எவ்வளோ திமுறாக பேசிகிட்டு இருக்கத பார்த்தீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு குமார் சொல்கிறாரு. அவங்க பேசுனா பேசிட்டு போட்டோம், நீங்கள் சாப்பிடுங்க, எனக்கு சாப்பிட வேணாம் ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கள், இந்த கல்யாணத்தை நிறுத்திடலாம் அப்படின்னு குமார் சொல்கிறாரு. ஏன் ஏற்கனவே போலீஸ் ஸ்டேஷனில் பட்ட அவமானம்லாம் பத்தாதா, இன்னும் வேறு அவமானப்படணுமா அப்படின்னு சொல்லிட்டு ராஜியோட அப்பா சொல்லிட்டு இருக்காரு. வீட்டில் எல்லாமே கல்யாண ஏற்பாடு எல்லாமே நடந்துகிட்ருக்கு. சரி மேக்கப் போடுறதுக்கு எல்லாத்துக்குமே ஆள் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் கிட்ட செந்தில் சொல்கிறாரு. எனது மேக்கப் போடுறதுக்கு ஆளா, அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்குள்ளே ஒரு லேடி வராங்க. மேக்கப் சரவணனுக்குலாம் போட்டுட்ருக்காங்க. தங்கமயில் வீட்டில் எல்லாருமே ரெடி ஆகிட்டு இருக்காங்க. என்னங்க பணம் போய் கேட்க போனீங்களா, கிடச்சிதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதெல்லாம் பணம் எதுவுமே கிடைக்கல பாக்கியா அப்படின்னு சொல்கிறாரு. ஐயோ இப்போ என்ன பண்ணுறதே தெரியலையே, கண்டிப்பாக அந்த மாப்பிள்ளை வீட்டுக்கு பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறது, இல்லை வேலுக்கு வந்து பணம் கொடுக்கணும், 1 வாரம் டைம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த பணத்தை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போதைக்கு பொண்ணோட கல்யாணத்தை நடத்திடலாம், அதுக்கப்புறம் அவருக்கு பார்த்து எங்கேயாவது கேட்டு வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பாக்கி இப்படிலாம் சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்கிறாரு. நான் தான் உங்களை கல்யாணம் பண்ணிட்டு கஷ்டப்படுறேன், இப்போ பொண்ணுங்கிட்ட போய் சொல்லவா, அப்பாவால் உனக்கு கல்யாணம் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு எவ்வளோ பெரிய அசிங்கம். அவங்க 2 பேரும் கல்யாணத்தை பற்றி ரொம்ப பேசி சந்தோஷமாக சிரிச்சிட்ருக்காங்க. இப்போ தங்கமயில்கிட்ட போய் என்ன சொல்கிறது, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வேறு வரப்போகிறாங்க, பொண்ணழிப்பு வேறு நடக்க போகுது, ஏதாவது பண்ணிட்டு இருக்காதீங்க, கம்முன்னு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே 2 பேர் வராங்க. வந்தவொடனே ஏய் மாணிக்கம் இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. என்ன கடன் கொடுக்கணும், எனக்கு வாங்கி 1 வருஷம் ஆகுது, 4 மாதத்து வட்டி கொடுத்துட்டு அதோட எதுவுமே கொடுக்கல, 80 பவுன் போட்டு உன் பொண்ணு கல்யாணம் பண்ணுறேன் நீ, அதுக்கு மட்டும் உனக்கு பணம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. இங்கே பாருங்க, கல்யாணம் முடிஞ்சோடனே 1 வாரத்தில் பணத்தை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு இதெல்லாம் நீ பேசிகிட்டு இருக்காதீங்க, என் பணம் எனக்கு வந்து ஆகணும், இல்லைன்னு வச்சுக்கோ அவ்வளோதான், தயவு செய்து டைம் கொடுங்க, வாங்க உள்ளே வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உள்ளே வரோம் உட்காருவோம், ஆனால் இந்த கல்யாணத்தை நடக்க விட மாட்டோம், என் பணம் என் கைக்கு வந்தால் மட்டும் தான் இந்த கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ என்னங்க உள்ளே வந்து உட்காந்துட்டாங்க, என்னங்க பண்ணுறது, இப்போ வேறு மாப்பிள்ளை வீட்டிலேருந்து எல்லாருமே வரப்போகிறாங்களே, பார்த்தாங்கன்னா என்ன ஆகிறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்க்குறாங்க. அதுக்குள்ளே எல்லாருமே வராங்க. மீனா குழலி எல்லாருமே வராங்க. வந்தவொடனே என்னங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க, இந்த கடங்காரங்க வேறு இருக்காங்க, ஐயோ கல்யாணம் நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. தங்கமயில் வீட்டுக்குள்ளே அழுதுகிட்டு இருக்காங்க. ஏன்னா இது கடங்காரங்க உள்ளே வந்துட்டாங்களே, அப்போ இந்த கல்யாணம் கண்டிப்பாக எனக்கு நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் பயங்கரமாக அழறாங்க. அக்கா நீ வருத்தப்படாதக்கா, கண்டிப்பாக இந்த கல்யாணம் நடக்கும், எல்லா பிரச்சனையும் சரியாகும்க்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தங்கச்சி சொல்கிறாங்க. எப்படி சரியாகும், பணம் கொடுக்கல, பணம் இல்லை, கடங்காரங்க இவ்வளோ இப்படி வந்து உட்காந்துச்சா, அப்போ அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு கோவம் வருமா வராதா, அப்போ இவங்ககிட்ட பணமே இல்லைன்னு தான் நினைப்பாங்க, இந்த கல்யாணம் எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்னங்க பண்ணுறது, இப்படி வந்து உட்காந்துட்டாங்க, தயவுசெய்து போயிடுங்க, என் பொண்ணு கல்யாணம் நடக்கணும், கல்யாணம் நடக்காத மாதிரி பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா கேட்குறாங்க. இந்த கல்யாணம் நடக்கணும்னா கண்டிப்பாக எனக்கு பணம் கொடுக்கணும், பணம் கொடுக்கல இந்த கல்யாணத்தை நான் நடக்கவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடங்காரங்க எல்லாருமே